முருங்கைக்காய் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து நான் வந்து தேவையான முருங்கைக்காய் எடுத்துருக்கிறேன். ஒரு 1 or 2 நம்மளோட இஷ்டம்தான். முருங்கைக்காய் கொஞ்சம் வந்து ஒரு தக்காளி, ஒரு கொஞ்சம் மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் வந்து சின்ன வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய் அண்ட் கொஞ்சம் கறி லீவ்ஸு. நான் ஃபஸ்ட்டே ஒரு 100 grams ஆஃப் துவரம் பருப்பு நான் வந்து இந்த குக்கரில் நான் வேக வச்சு நான் எடுத்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறேன். அதே குக்கரில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டு, பருப்போடு தான் இருக்கும், அந்த தண்ணி ஊற்றிட்டு இப்போ இந்த காயெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம வேக போட்டுடலாம். வேக போட்டுட்டு எல்லாத்தையும் நம்ம இந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு, இல்லை நீங்கள் போட்டுட்டு கூட நீங்கள் கொதிக்க வைக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நான் டைம் சேவ் பண்ணுறதுக்காக நான் தண்ணி வந்து நான் கொதிக்க வச்சுட்டேன். இதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் மஞ்சத்தூளும் கொஞ்சமாக வந்து நான் சீரகம் போட்டுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. ஹையில் வச்சு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம சிம்மில் வைக்கணும். எப்போவுமே அந்த பாலிசி தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒரு பொருள் வந்து சிம்லேயே வச்சிங்கன்னா அது வேகாது. ஸோ எப்போவுமே நம்ம ஹையில் வச்சு நல்லா வந்து அது கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சோம்னா பொருள் வந்து நல்லா வேகும். அதுதான் ஒரு நல்ல ஒரு குக்கிங் மெத்தட். ஓகே, ஸோ இப்போ நல்லா காய் வேகட்டும். நான் கொஞ்சம் ஹையில் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து கொதிச்சதான் நம்ம சிம்மில் வச்சிடலாம். கொதிக்கட்டும், பார்க்கலாம். இதே இது வச்சு நான் மூடி வச்சிட்றேன். பாருங்கள், ஒரு 2 minutesலேயே வந்து நமக்கு நல்லா வந்து கொதிச்சிருச்சு. ஸோ வந்து இப்போ நான் வந்து சிம்மில் வச்சிட்றேன். சிம்மில் வச்சா தான் காய் வந்து வேகும், தண்ணி நமக்கு வத்தாது. சாம்பார் பாருங்கள், சாம்பார் தூள் போட்டுட்டு நல்லா வந்து கொதிச்சிருச்சு. நம்ம இப்போ பருப்பு போட்டுடலாம். பருப்பு போட்டுட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இப்போ பாருங்கள் புளி ஊற வச்சுருக்கிறேன். நான் அந்த புளியை நல்லா கொஞ்சம் கரைச்சிட்டு தேவையான அளவு புளி நம்ம இப்போ கரைச்சிட்டு நல்லா ஊற்றிடலாம். சால்ட்டும் நம்ம ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பர்ஃபெக்டான நம்ம ஒரு டேஸ்ட்டுக்கு நம்ம கொண்டுட்டு வந்துடணும். இப்போ இதுக்கு தேவையான சால்ட் போட்டுடலாம். சாம்பாருக்கு தேவையான சால்ட்டு இப்போ பாருங்கள், நான் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கிறேன். நமக்கு எவ்வளோ தேவையோ நம்ம ஊற்றிக்கலாம். நீங்கள் வந்து பார்த்து கரெக்டாக நமக்கு டேஸ்ட் பாருங்கள். டேஸ்ட் பார்த்துட்டு அட்லீஸ்ட் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியாவது கண்டிப்பாக நம்ம ஊற்றணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து உப்பு புளி காரம் செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஆனதுக்கப்புறம் கடைசியாக தான் நம்ம வந்து இந்த சாம்பார் தாளிக்கணும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சாம்பார் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ஒரு 100 grams ஆஃப் துவரம் பருப்புக்கு கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு நான் ஊற போட்டேன் இல்லை புளி, அந்த அளவுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. சால்ட்டும் இப்போ நான் செக் பண்ணிவிட்டேன், நல்லா கரெக்டாக இருக்குது, பர்ஃபெக்ட் டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ வந்து ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தாளிச்சிடலாம். நான் வந்து தாளிக்கிற மெத்தட் எப்படிங்கிறது நான் காட்டுறேன். அது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா சாம்பார் வந்து ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப நல்ல வாசனையோடு சூப்பராக இருக்கும். இப்போ கொதிக்கட்டும். குழம்பு பாருங்கள், நல்லா வந்து கொதிச்சிருச்சு. மேலே பாருங்கள், இது பார்த்தா தான் நமக்கு வந்து தெரியும். இப்போ நம்ம குழம்பு கொதிச்சிருச்சுன்னு நம்ம வந்து இப்போ தாளிச்சிடலாம். எப்படி தாளிக்கிறதுன்றதை உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். இந்த மாதிரி நான் வந்து கடாய் வச்சுருக்கேன், எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் சுட்டுருச்சு. இப்போ நான் வந்து இதுக்கு வந்து நான் கடுகும் நான் வந்து 2 வெந்தயம் போடுவேன். கடுகு நல்லா பொரியட்டும். 2 உளுந்து கூட போட்டுக்கலாம், தப்பு இல்லை. 2 வெந்தயம் போடுறேன். கடுகு பொரியிறது தான் நமக்கு வந்து நல்ல ஒரு இம்பார்ட்டண்ட்டுங்க. அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுடலாம். பெருங்காயம் போட்டுட்டு வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய், இதுதான் நமக்கு மெயின். இது போட்டு நல்லா வந்து நல்லா அதை வதக்கிடணும். அப்போ தான் நல்ல வாசனை வரும் நமக்கு. நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்படியே இந்த சாம்பாரை எடுத்து நம்ம இதில் நம்ம வந்து ஊற்றிடணும். அப்போ தான் இந்த தாளிக்கிற இந்த பொருளோட வாசனை பூரா நமக்கு சாம்பாரில் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகிட்டு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் சாம்பார் நமக்கு.
போட்டுட்டு கடைசியில் நம்ம மல்லித்தலை போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வெங்காயம் வதங்கட்ட ஒரே ஒரு நிமிஷம். போதும். இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைனா அவங்க மேலே தெரிக்கும். இப்போ பாருங்கள், அப்படியே இந்த சாம்பார் வந்து எடுத்துகிட்டு இப்போ இதில் ஊற்றிடணும். ஊற்றுறப்ப சுறுசுறு நல்ல ஒரு கொஞ்சமாக இதில் தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் ஊற்றிடலாம். கொஞ்சமாக நான் வந்து மல்லித்தலை வச்சுருக்கேன், இதையும் போட்டாச்சு. இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படியே இந்த தாளிக்கிற அந்த வாசனை பூரா இந்த சாம்பாரில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிட்டு சாம்பார் நல்ல மணமாக இருக்கும். இங்கே தெரியுதா உங்களுக்கு எப்படி மிதக்குதுன்றத? ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜரில் நம்ம வந்து சாம்பார் தாளிச்சாதான் சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஃப்ரம் நிமிஸ் கிச்சன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.